அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர். விஜய் அவர்கள் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ரெண்டுலயுமே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது 52 வயதுன்னு காட்டிருக்காரு. 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 1 வயது கம்மியா திருச்சி கிழக்குல வந்து 51 வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன நடக்குது? அதே மாதிரி இங்க வந்து குற்ற வழக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. திருச்சி கிழக்குல குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எதனால இவ்வளவு குளறுபடி வேட்புமனு தாக்கல்ல? அடிக்கிற வெயில்ல பாத்தீங்கன்னா மண்டை குழம்பு போச்சு, அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். இது சிரிக்கிற விஷயமே கிடையாது, எவ்வளவு சீரியஸான விஷயம். ஒரு டாக்குமெண்டேஷன்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையில ரொம்ப நீங்க வந்து மெனக்கெட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இரு திராவிட கட்சிகளும் எக்ஸ்பர்ட். அவ்வளோ தூரம் வந்து இதுக்குன்னே ஆட்கள் வந்து இருப்பாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதும் சரி, அந்த வேட்புமனு தாக்கல் வந்து கடைசி நேரத்தில் நிராகரிக்கிறதுக்கு பல்வேறு வேலைகள் வந்து செய்வாங்க. ஒருவேளை அந்த வேட்பாளரே வந்து ரிஜெக்ட் பண்ணா கூட மாற்று வேட்பாளர் ரெடியா வச்சிருப்பாங்க. அந்த கடைசி 1 மணி நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணி அந்த வேட்புமனு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து வேட்பாளர்கள் பட்டியல் வந்து வச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த இரு திராவிட கட்சிகளும் தமிழகத்தை வந்து மாறி மாறி ஆட்சி வந்து பண்ணியிருக்காங்க. நேஷனல் பார்ட்டி கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமானா இருக்காது. இதெல்லாம் தான் அரசியல் களத்தில் நீங்க வந்து கத்துக்கணும். இது எதுவுமே தெரியாம இங்க வந்து 51 வயது, அங்க 52 வயது அப்படின்னு காட்டுறாரு. அதே மாதிரி இங்க குற்ற இது வழக்கு எதுவும் இல்லை அங்க இருக்குன்னா ஆப்வியஸ் இங்க ஒரு வழக்கு இருந்தது, அது வந்து தேர்தல் பரப்புரை வழக்கு தான். அதை வந்து அங்க காட்டுறாரு, அது வந்து நியாயம். ஆனா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டில் அந்த ரேம்ப் வாக்ல ஒரு இளைஞர் மேலே ஏறும்போது அவர் வந்து அந்த பவுன்சர்கள் தள்ளி விட்ட வழக்கு இருக்கு. நானே விஜய் ஆதரிச்சு அப்ப பேசும்போது இதெல்லாம் வந்து பேசியிருக்கோம். தாவேகா தரப்புல இருந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஊடகங்கள் இந்த கேள்வி வந்து கேட்கும்போது இந்த வழக்கு இருக்குன்னு நாங்க சட்டப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு சொன்னவங்க இது எப்படி மறந்தாங்கன்னு சொல்றது நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. வேண்டுமென்றே அவரோட களத்துல இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து பெருசாக வந்து மக்களோட ஆதரவு கிடையாது, தொண்டர்களோட ஆதரவு இல்லை. விஜய் 2 தொகுதியிலும் தோற்பார்ன்றதுனால 2 இருவேறு. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, நீங்க திருப்பி அதை வந்து சரி பண்ணி சமர்ப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து மறு வாய்ப்பு இருக்கு. அதையும் வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். நிராகரிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க முதல் கோணலே முற்றும் கோணல்ன்ற மாதிரி நீங்க வேண்டுமென்னே பர்பஸாக நீங்க வந்து இந்த தவறான தகவல் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு ஐயம் இருக்கு. யாரோ ஒருத்தர் வேட்பாளர் பண்ணி தான் பரவாயில்ல, தலைவரே இப்படி பண்ணும்போது வந்து அதனாலதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. விருப்பம் இல்லாமல் வேண்டுமென்றே இந்த மாதிரி தவறான தகவல் நீங்க கொடுக்கறதுனால உங்க வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணணும்னு நீங்களே விரும்புறீங்களா? இதை வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரா விஜய்னு நமக்கு ஒரு ஐயம். குறிப்பா இங்க பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் ரெண்டுலயும் பிரச்சாரம் பண்றதா இருந்தது, அங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. திருச்சி கிழக்குலயுமே பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணாரு. திருச்சி மாவட்டத்தில் உள்ள மற்ற வேட்பாளர் யாருக்குமே பிரச்சாரம் பண்ணல. சோ எதனால வந்து இப்படி அவர் நினைச்சிருந்தா பக்கத்தில் உள்ள வேட்பாளர்களை கூப்பிட்டு வச்சு அறிமுகமாக படுத்திருக்கலாம். இல்ல பொதுவாக ஒரு மேடைகள்லயே கூட பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா கட்சியும், தேசிய கட்சியா இருக்கட்டும், மாநில கட்சியா இருக்கட்டும், எந்த ஒரு லெட்டர்பேர்டு கட்சியா கூட இருக்கட்டும், பொதுவாகவே வந்து அரசியல் கூட்டங்கள் எப்படி நடக்கும்னா ஒரு மேடை போட்டு அந்த மேடையில எல்லாருமே இருப்பாங்க. அப்படிதான் வந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா மொத்தமா அண்ணன் சீமான் அவர்கள் 234 வேட்பாளர்களும் மொத்தமா அறிமுகப்படுத்துவார். திமுகலையும் அப்படிதான். ஒரு தொகுதி போறாங்கன்னா அந்த தொகுதியில் இருக்க எல்லா வேட்பாளர்களும், ஒரு மாவட்டத்தில் இருக்க 6 தொகுதியிலேருந்து 10 தொகுதி இருக்குன்னா எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு தான் அப்படிதான் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் தெரிந்தவர் பண்ணது. இவர் என்னன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு படத்துல ஒரே ஒரு ஹீரோ தான். அந்த மாதிரி இவர் மட்டும்தான் அங்க வந்து ஹீரோவா தெரியணும், வேற யாரும் முகமும் தெரிஞ்சிடக்கூடாது. விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. இல்ல இவர் மட்டும் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரா? ஆமா ஆமா உண்மைதான், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. பெரம்பூர்லயும் பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அப்படியே அதை பிரச்சாரமா போறாரு. வேட்புமனு தனி, பிரச்சாரம் தனின்றது கூட அவருக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. அங்கேயும் அப்படிதான் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அந்த வேலை வர வழியிலே அப்படியே சும்மா போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இன்னொரு பக்கத்துல நடக்கிற காது குத்துக்கு நம்ம போற மாதிரி அப்படியே அந்த வேலை அப்படி வராற கண்டி முடிச்சுட்டு போயிட்டு. ஆமா, திட்டமிட்டு எல்லாம் அவர் வந்து பண்ணல, அந்த வேலை அப்படியே வந்து பண்ணிட்டு போறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு திட்டமிடல நீங்க சொல்ற மாதிரி அங்க பல்வேறு வேட்பாளர்கள் இருக்காங்க. திருச்சி பிரச்சாரம் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆமா, நம்பிக்கை வரும். அந்த மாதிரி எந்த விதமான முன்னேற்பாடும் இல்ல. இப்போ பெருசா பீத்திக்கினாங்கல்ல ரூட் மேப் கொடுக்கறதுல வந்து இவர் வந்து செங்கோட்டையன் பெரிய எக்ஸ்பர்ட்னு சொன்னாங்கல்ல, இப்ப எங்க போச்சு அந்த ரூட் மேப்? அப்ப ரூட் மேப் போறதுக்கு ஆளே இல்லையா? இதுதான் நிதர்சனமான விஜய் கட்சியோட உண்மையான ஸ்ட்ரென்த். அப்படின்னு குறிப்பா வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தாவிக்காவுக்குள்ளே எழுந்திருக்குது. ஏன்னா ஒரு வேட்பாளர் கிட்டத்தட்ட 5 to 10 கோடி வாங்கியிருக்காருன்னா 200 தொகுதியில நீங்க வாங்கினா கூட அதுவே எங்கேயோ போயிடும் இல்லையா? அந்த படத்தெல்லாம் எப்படி அவர் மேனேஜ் பண்றாரு? இல்ல அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க சதுரங்க வேட்டை படம் மாதிரி தான் இது. விக்கிரவாண்டியில முதல் மாநாடு வந்து போடுறாரு, கொள்கை பிரகடன மாநாடுன்னே போறாரு. அப்பெல்லாம் நான் ஆக்டிவா அந்த கட்சியில வந்து இருந்தப்போ அப்ப என்கிட்டயே வந்து பணம் கேட்டாங்க, நம்ம பணம் வந்து கொடுக்கல, டொனேஷன் கேட்டாங்க, கொடுக்கல. கொடுத்தோம். நம்ம வந்து சின்னதா உணவு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கொடுத்தோம். நாங்க இங்கிருந்து வாகனம் வச்சுட்டு போனோம். அங்க
இப்போ என்னோட நண்பர்கள் நிறைய பேர் பல தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல இருந்துலாம் வரும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா டொனேஷன். என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு மட்டுமே 3.5 கோடி ரூபா டொனேஷன் வாங்கியிருக்காங்க. இன்னொரு அம்மையார் ஒருத்தவங்கிட்ட 40 லட்சம் வாங்கிருக்காங்க. இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியிலேருந்து மண்டல பொறுப்பாளர்ந்து வெளியில் வந்தார், அவர்கிட்ட ஒரு பெரிய தொகை வாங்கிருக்காங்க. யாரு? புசியானந்த் தான். ஆமா, புசியானந்த் தான் வாங்கிறார். புசியானந்த் நேரடியாக வாங்க மாட்டார், அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலயமா வந்து வாங்குவார். இப்போ வந்து திருநெல்வேலியில சஜின்னு ஒருத்தர் இருந்தார், சஜி மூலயமா நிறைய பேர்கிட்ட வாங்கிறார். அவர் இறந்து போயிட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சேலம் பார்த்திபன், இப்ப ஈசிஆர் சரவணன், இப்போ வந்து வேளச்சேரி தாமன், இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து ஆட்களை வச்சு அங்கிருந்து அவங்க மூலியமா பணத்தை கலெக்ட் பண்ணி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க, பிஸ்கெட்டு கொடுக்கணும், டீக்கு கொடுக்கணும், பந்தலுக்கு கொடுக்கணும், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய தொகை வந்து வாங்கியிருக்கு. இந்த மாநாட்டுக்கு அவங்க நடத்தின அந்த செலவு அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல, ஒரு பந்தல் தான் போட்டாங்க, அதை தாண்டி குடி தண்ணீர் கூட இல்லை. முதல் ரவுண்ட்லேயே வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் தண்ணியை தான் எடுத்து குடிச்சாங்க. நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க. சரியான இது கிடையாது, டிராஃபிக் வந்து சரியா பண்ணலை. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியில வந்து போட்டாங்க, வண்டிகள் வந்து நிறைய உள்ள போய் அந்த சேத்துல வந்து மாட்டிக்கிச்சு. உணவு தயார் பண்றேன்னு சொன்னாங்க, கடைசியில வந்து உணவு வந்து தயார் பண்ணல. இது மாதிரி எதுவுமே பண்ணாம முழுக்க முழுக்க சொதப்பலா பண்ண அந்த மாநாட்டுக்கு அந்த மாநாட்டு செலவை விட 5 மடங்கு வந்து அதிகமான தொகை வந்து அப்பயே கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அப்போ ஊடகங்கள்ல வந்து உருட்டுனது என்ன உருட்டணும்னா, நாங்களே பேசியிருக்கோம் விஜயோட சொந்த பணம் தான். அப்புறமா தான் தெரியுது, ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது இது எதுவுமே விஜயோட சொந்த பணம் இல்லை, ₹1 அவர் வந்து செலவு பண்ணல. மேபி அவர் வந்துட்டு போன அந்த செலவு வேணா இருக்கும், அதை தாண்டி அவர் எதுவுமே சொல்ல பண்ணல. அதே தான் இப்ப எலெக்ஷனுக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேட்பாளராக நான் சொந்தமாக தேர்வு செய்தேன், கைப்பட தேர்வு செய்தேன்னு சொல்றாருல, அந்த கைப்பட தேர்வு செஞ்சவங்கல 106 பேர் வந்து வெளிக்கட்சியில இருந்து வந்திருக்காங்க. அதிமுகல இருந்து, திமுகல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காரு. செல்வம் வந்து காங்கிரஸ்ல வந்திருக்காரு. திமுகல இருந்து கூட ஒருத்தர் வந்திருக்காரு. ரஜினி மன்றத்துல இருந்திருக்காங்க, சூர்யா மன்றத்துல இருந்து வந்திருக்காங்க, தனுஷ் மன்றத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ரசிகர் கிடையாது, பொறுப்புல இருந்தவங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுக்கும்போது அப்போ விஜய் ரசிகரத்துல இருந்து, விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து, தாவேகா கட்சியிலேருந்து வரவங்களுக்கு ஏன்டா சீட்டு கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க களப்பணி செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து அந்த இடத்துல வலிமையாக இருக்காங்க. ஆனால் இவங்க கேட்கின்ற வலிமை, பேர வலிமை வந்து பணம். 5 கோடியில் ஆரம்பிச்சு 10 கோடி, ஒரு சிலர்லாம் 50 கோடி கொடுத்த கேண்டிடேட் கூட எனக்கு தெரியும். அந்த மாதிரி 50 கோடி சீட்டு வாங்குறதுக்காக. ஆமா, அதாவது சீட்டுனா இவங்க சீட்டுன்னே சொல்ல மாட்டாங்க. தேர்தல் செலவுக்கு வந்து நீங்க ஃபண்டு கொடுங்க, அண்ணனுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அண்ணனுக்கு வந்து நிதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இவங்களுக்கெல்லாம் சீட்டை கொடுக்குறீங்க. ஓகே, அப்புறம் ஏன் ஒரு உருட்டு விட்டுறீங்க? அண்ணன் வந்து சொத்தெல்லாம் வித்துட்டு எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காருன்னு எதுக்கு இந்த மாதிரி அப்பட்டமா போய் சொல்லணுன்றதான் பிரச்சனை. இன்னைக்கு இந்த விஷயம் ஏன் வெளியில வருதுன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களே இவர் அறிவித்த அந்த வேட்பாளர்களுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண மாறாங்க. ஏன் சப்போர்ட் பண்ண மாறாங்க? நம்ம வந்து களத்தில் விசாரிக்கும் போது வந்து பணத்தை கொடுத்துட்டு இவர் வந்துட்டாரு, இந்த மாவட்டத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த தொகுதிக்கு இவருக்கும் சம்பந்தமே இல்லை, அது வரைக்கும் சொன்னா கூட பரவாயில்ல, பக்கத்து தொகுதியிலிருந்து போட்டாங்க. இந்த கட்சிக்கு இவருக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுக்கு இவருக்குமே சம்பந்தம் இல்லை, இந்த மாதிரி ஆட்களை போட்டு இவர் தான் வேட்பாளர் வேலை செய்யுன்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் இந்த வேட்பாளர்லாம் வந்து அறிவிக்கும் போது தலைவர்கள் வந்து மாவட்ட செயலர்களும் கூப்பிட்டு, இப்பா நீ தான் இங்க வேலை செஞ்சிருக்க, சூழ்நிலை காரணமா உங்ககிட்ட பணம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை சொல்லலாம், அது ஒன்றும் தவறு இல்லை, உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இல்லை, அதனால நாங்க வந்து இவரை வேட்பாளரை அறிவிக்கிறோம், இவங்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும்ல குறைஞ்சபட்சம். அது கூட சொல்லாம இன்னைக்கு வரைக்கும் புசியானந்த் யார் போனையும் எடுக்கிறது இல்லை. எந்த தொண்டர்கள் போன் பண்ணாலும் சரி, எந்த மாவட்ட செயலர் போன் பண்ணாலும் எடுக்கிறதே கிடையாது. கட்சியில பாத்தீங்கன்னா தலைமை நிலை செயலாளர்னு ஒருத்தர் இருக்கணும், அவரை தான் போய் இந்த கட்சியில எந்த பிரச்சனைலாம் இருக்கு, தேர்தலுக்கு நாங்க என்ன வேலை செய்யணும், கட்சியில வந்து எங்களுக்கு ஃபேம்லெட் வேணும், பொதுவாக ஒரு ஃபேம்லெட் அடிப்பாங்க, இந்த மாவட்டத்துக்கு அந்த மாதிரிலாம் ஃபேம்லெட் அடிப்பாங்க. அந்த ஃபேம்லெட்டு துண்டு எல்லாமே கட்சி தலைமை அலுவலகத்துல தான் எல்லா இடத்துக்கும் வந்து போவோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பெரிய பூட்டு போட்டு தொங்கிட்டு இருக்கு பனையூர் அலுவலகம். அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு பொழுது 224 தொகுதியும் 234 தொகுதி நம்ம வந்து தோற்க போறோம், அதனால நம்ம இப்பயே மூடிடணும்னு சொல்லிட்டு மூட்டாங்களா என்னன்னு தெரியல. ஐடி விங் மட்டும்தான் வந்து ஆக்ரோஷமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவதூறு பரப்புற வேலைகள் அவங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற நேரம் பாத்தீங்கன்னா அந்த அலுவலகம் பூட்டு போட்டு தொங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் கட்சி ஆபீஸ்ல பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு, அது கட்சி ஆபீஸ். அது இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அதான் சொல்றேன், சதுரங்க வேட்டை மாதிரி தான். எவ்வளவு தூரம் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்க முடியும், குடிச்சு ஒரு கூட்டம் சேர்ந்த உடனே பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அது பணம் வந்து கலெக்ட் ஆன உடனே அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க இல்லைங்களா, அதே போலதான் எல்லாம் முடிஞ்சது. வேட்பாளர் அறிவிச்சாச்சு, பணம் வாங்கியாச்சு, அவங்களை வேட்பாளரை அறிவிச்சு களத்துக்கு அமிச்சாச்சு, தலைவர் வரமாட்டாரு, பிரச்சாரத்துக்கு தலைவரே வரமாட்டாரு, தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டாரு, கட்சி அலுவலகம் பூட்டி கிடக்கும், பொதுச் செயலாளர் போன் எடுக்க மாட்டாரு. இவங்களே களத்துக்கு போனாங்கன்னா அவங்க யாரும் சேர்க்க மாட்டாங்க. இங்க பாருங்க, திருத்தணி வேட்பாளர்
விஜய் அவர்கள் தான். ஆமா, சத்யகுமார் வந்து விஜய் அவர்கள் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, இவர் ஒரு நவீன அம்பேத்கர் அப்படின்னு வந்து சொன்னார். அம்பேத்கர் பாக்குற மாதிரியே அம்பேத்கர் பாக்குற மாதிரியே இருக்குன்னு அவர் சொன்னார். இவர் என்ன பண்ணாருன்னு, நீ என்ன சொல்லுது, அதை விட ஒரு படி நான் மேல போய் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில இவர் சொல்றாரு, அம்பேத்கரை வந்து வெளி உலகத்துக்கு வந்து பெரியதாக எடுத்து போய் சேர்த்தவர் வந்து விஜய் தான். விஜய் வந்து அவர் கொள்கை தலைவராக அறிவிக்கலைன்னா அம்பேத்கர் யாருமே தெரியாதுன்னும் போது உலகம் முழுக்க வந்து பல்வேறு கண்டனங்கள் வந்து வந்தது சத்யகுமாருக்கு. அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர். அவருக்கு அப்படிதான் பேச முடியும், அப்படிதான் இருக்கும். அவர்கிட்டயும் 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு சீட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அவர் வந்து பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் போகும்போதே மாவட்ட செயலாளர் கூப்பிடல, கட்சிக்காரங்க யாருமே கூப்பிடல, தனியா போய் வேட்புமனு தாக்கல் பண்ண. ஏன்டா தனியா போய் பாக்குறாங்க, நம்ம அங்க லோக்கல்ல இருக்க நிர்வாகிகளுக்கு நம்ம பேசும்போது, அண்ணா சைக்கிள் ஓட்டு வர சொன்னாருண்ணே, ஏற்கனவே சைக்கிள் ஓட்டு வந்தவங்களுக்கு தான் பதவின்னு சொல்லி புஷி ஆனந்த் ஒரு முறை எங்களை ஏமாத்திட்டாரு. சைக்கிள் ஓட்டு வரோம், போஸ்டர் ஓட்டணும், பாலாபிஷேகம் பண்ணவங்களுக்கு தான் பொறுப்புனாரு. ஆனா கார்ல வரோம், ஹெலிகாப்டர் வரோம் கொடுக்க மாட்டேங்க. வந்தவெல்லாம் கார்ல வந்தவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்துட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டாங்க. திருப்பி இருந்தாலும் முதல்ல இருந்து எங்களை ஆரம்பிக்க சொல்றான். சைக்கிள் ஓட்டு வரணும், 10 பேருக்கு மேல என் கூட வராது, அதிகபட்சமா 20 பேர் வரலாம், வந்தாலும் ஒரு சிங்கிள் டீ கூட நான் வாங்கி தர மாட்டேன், உங்க பொறுப்பு தான் அது. நான் காசு இல்லைன்றாரா? ஆமா, நான் காசு செலவு பண்ண மாட்டேன். மொத்தமா இருந்த 10 கோடி கட்சி கொடுத்தாச்சு இல்ல, புஷி ஆனந்த் வாங்கிட்டாருங்க மொத்தமா 10 கோடி. என்கிட்ட 10 பைசா என்கிட்ட கிடையாது. நானே வந்து டீ குடிக்க காசு இல்லாம தான் நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, தலைவர் விஜய் மோகம் போதும், நானே பெரிய இன்ஃபுளுசர் தான், நானே வீடியோ போட்டு ஜெயிச்சுப்பேன், வீடு விட நானே போய் கேம்பெயின் பண்ணி போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 பேர் பாப்பாங்க. ஓகேங்களா, அதை வச்சு போதுன்றாரு அவரு. அது போதுன்ற அது என்னன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பாக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க யாரும் ஓட்டு போட போறது, திருத்தணியில வந்து அவர் ஓட்டு போடணும். அதனால அந்த நிர்வாகிகள் வந்து கடுமையான மன உளைச்சல் இருக்காங்க. இது வந்து வெறும் திருத்தணியில மட்டும் கிடையாது, முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியில இருந்து வந்த பொதுச் செயலாளர் எடுத்துன்னு வந்து புஷி ஆனந்த் டி நகர்ல போட்டிருக்காங்க. டி நகர்ல எதுக்கு போட்டாங்கன்னா கல்லா கட்டத்துக்கு மட்டும்தான். கலெக்ஷனை கட்டிக்கோ, நீ எப்படின்னு தோக்கதான். சிறு வியாபாரிகள்லாம் வந்து இருக்காங்க, நிறைய பெரு வியாபாரிகளும் வந்து இருக்காங்க. விஜய்க்கு வந்து பணமே இல்லைங்க, எலெக்ஷன் செலவு காலம் இல்லைன்னு கல்லா கட்டிட்டு இருக்காரு, நோட்டீஸ் எடுத்துமே கொடுக்குறாரு, டொனேஷன் வாங்குறாரு. இது மட்டும் தான் புஷி ஆனந்த் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் விஜய் ரசிகர்களே, விஜய் கட்சி தொண்டர்களே, டிவிக தொண்டர்களே விஜய் கட்சிக்கு எதிராக நிற்கின்ற அவலங்கள் தமிழகம் முழுக்க அரங்கேறிட்டு. எலெக்ஷனுக்காக தான் வந்து சொத்தெல்லாம் விற்கிறாரு விஜய் அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விவாகரத்தில் வந்து நான் இது கொடுக்கறதுக்காக வந்து சங்கீதா கொடுக்கணும், அதனாலே வந்து வித்து பணமாக மாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன நடந்தது? விஜய் எலெக்ஷனுக்காக தான் சொத்துக்கள்லாம் விற்றாரா? இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா சினிமா கேரியரில் வந்து 33 ஆண்டுகளாக வந்து இருந்தார். முதல் 10 வருடங்கள் கூட விட்டுருங்க, அவர் ஒரு சின்ன ஒரு நடிகராக இருந்து வளர்ந்து வந்தார்னு 10 ஆண்டுகள் நீங்கள் விட்டாலும் மீதி 23 ஆண்டுகள், அதில் அந்த 3 ஆண்டுகள் விட்டால் கூட கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு தொகை வந்து வாங்கியிருக்காரு. அதை தான் அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிலாம் வரல, வந்து அடைக்கலம் தேடி வரல அரசியலுக்கு, நான் வந்து பெரிய படைக்கலனோட வந்திருக்கேன் அப்படின்லாம் வந்து இவர் வந்து சொன்னார். பயங்கரமான ஆரவாரம்லாம் மக்கள் மத்தியில் இருந்தது, தொண்டர்களும் அப்படிதான் வந்து நம்பினாங்க. திரு விஜய் அவர்கள் 20 ஆண்டுகள்ல பீக்ல இருந்தாருன்னு நம்ம கணக்கெடுத்தாலும் 13 ஆண்டுகள் நீங்க விட்டுட்டாலும் அந்த 20 ஆண்டுகள்ல அவர் சம்பாரிச்ச சொத்து, அன்னைக்கு வாங்கின நிறைய சொத்துக்கள்லாம் இன்னைக்கு கணக்கு நீங்க எடுத்தா கூட எனக்கு தெரிந்து குறைந்தது வந்து 2,500 கோடில இருந்து 3,000 கோடி ரூபா அவரோட சொத்து மதிப்பு. 6 கோடி தான் காட்டினார். அப்புறம் ஆமா, அவரு கிட்டத்தட்ட அதிகபட்சமா 710 கோடி ரூபா தான் வந்து காமிச்சிருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சொத்து கணக்குல தன்னோட மகளுக்கு, மகனுக்கு, மனைவிக்கு, அப்பாக்கு, அம்மாக்கு செலவு பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா கடனா கொடுத்தன்னு தான் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கட்சி நடத்துறீங்களா இல்ல கந்து வட்டி நடத்துறீங்களா? தன்னோட மகளும் மகனும் வந்தீங்கன்னா அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து படிச்சாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து ஃபீஸே உங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த ஒரு டேர்ம் ஃபீஸ் கட்டினதை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடன்ல தான் நீங்க வச்சிருக்குன்னா, தமிழகத்துல இந்தியால உலகம் முழுக்க ஒரு தகப்பன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து தென் மாநிலங்கள்ல எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து போவாங்க, வேலை பார்ப்பாங்க. அங்கே வந்து ஒட்டகம் மேய்க்கிற வேலையாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கட்டும், ஒரு மேசன் வேலையாக இருக்கட்டும், கட்டட வேலையாக இருக்கட்டும், கட்டட வேலையில் ஆரம்பித்து நீங்கள் வந்து பெரிய கம்பெனி சிஇஓ வரைக்கும் இருப்பாங்க. எதுக்காக போய் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்கன்னா, தன்னோட குடும்பம் இங்கே நல்லா இருக்கணும், சொத்துக்களை யார் பேர் வாங்கினா மனைவி குழந்தைகள் பேரில் தான் வாங்கணும். ஆனால் இந்த ஆளு பார்த்தீங்கன்னா சினிமா கேரியர் தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சிங்கிள் பைசா கூட அவங்க பேரில் எதுவும் பணம் வந்து டெபாசிட் பண்ணல, ஒரு சொத்து கூட வாங்கலைன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய மோசடிக்காரன்னு வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு கட்டின ஃபீஸை கூட நான் வந்து கடனா தான் கொடுத்துருக்கேன்னா, நீங்க தான் தமிழ்நாட்டில் வந்து நாளைக்கு முதலமைச்சராகி நொட்ட போறீங்களா? என்ன நீங்க இது வரைக்கும் பண்ணீங்க சொல்லுங்க. உங்களோட செயல்பாடு என்ன சார் உங்களுக்கு? அப்போ இவ்வளவு மோசமான ஒரு ஆளை கூட்டு வந்து தமிழகத்தினோட உச்சபட்ச அதிகாரத்தில் நீங்க உட்கார வச்சு இவங்களதான் தமிழக மக்களுக்கான
ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம எப்படி பார்க்க முடியும்? இதுல வேற நான் அண்ணன் சீர் செய்வேன், தாய் மாமன் சீர் செய்வேன்னு சொல்லிட்டு இதுல கதைலாம் வந்து விட வேணான்றது தான் நம்மளோட ஒரே ஒரு கேள்வியா இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் கடனா கொடுத்துருக்காரு, சொத்துக்கள் வந்து அவங்க பேர்ல வாங்கல அப்படின்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி 3500 கோடி சொத்து இருக்குன்னா சொத்துக்கள்லாம் யார் பேர்ல வாங்கியிருக்காரு, எங்க வாங்கியிருக்காரு? இப்ப பினாமி பேர்கள் தான் இருக்கு. புசி ஆனந்த் மேல ஃபர்ஸ்ட் நிறைய சொத்துக்கள் இருந்தது. இப்ப புசி ஆனந்த் எப்ப வேட்பாளராக அறிவிக்கப்படுவான்னு தெரிஞ்ச வாரம் புசி ஆனந்துக்கு நிறைய வந்து பினாமிகளா வந்து மாத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய சொத்துக்களை வித்துட்டு பாத்தீங்கன்னா திரிஷா பேர்ல ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருக்காரு. இப்போ அதே மாதிரி சென்னையில ஒரு அந்த அப்பாசாமி அப்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மேல் வீட்டுல வந்து திரு விஜய் அவர்களும், அதுக்கு அடுத்த கீழ் வீட்டுல பாத்தீங்கன்னா திரிஷா அவர்களுக்கு 40 கோடி ரூபா கொடுத்து வாங்கினாங்க. இப்போ நீங்க அவர் சொத்து மதிப்புல காமிச்சிருக்காரு 45 கோடின்னு அவர் காமிச்சிருக்காரு இல்லைங்களா? அதே இது வந்து அவங்களுக்கு வந்து 40 கோடி ரூபா வாங்குது, இப்போ ஒரு 5 கோடி ரூபா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து சொத்துக்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு கண்டி. ஏன் இந்த சொத்துக்கள் வந்து திரிஷாக்காக இவர் பேர்ல வாங்கியிருக்காரா வீடு? இல்ல இவர் பேர்ல 45 கோடிக்கு காமிச்சிருக்காரு இல்லைங்களா ஒரு வீடு எனக்கு இருக்குன்னு. அதே வீடு பாத்தீங்கன்னா திரிஷா பேர்ல வாங்கினார், 40 கோடி அவர் வாங்கினார். இப்போ 5 கோடி ரூபா அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம். திரிஷாக்கு 45 கோடி கொடுத்து நீ வீடு வாங்குறது உனக்கு துப்பு இருக்கு. சொந்த மனைவிக்கு வந்து கொடுத்ததை கூட வந்து நான் வந்து கடனா கொடுத்துருக்கேன்னு சொல்றேன். பிள்ளைகளுக்கு கொடுத்ததை வந்து கடனா கொடுத்துருக்கேன்னு சொல்றது இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நம்ம வந்து கேட்கிறோம். அப்போ இவ்வளவு மோசமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு மனிதர், ஒரு சைக்கோ கூட அப்படி பண்ண மாட்டான் சார். யாருமே உலகத்துல வந்து இவ்வளவு இரக்கம் இல்லாம இந்த மாதிரி மனிதர்கள் நான் வந்து என் வாழ்நாள்ல நான் பார்த்ததும் கேள்விப்பட்டதும். இந்த சொத்துக்கள்லாம் பினாமி பேர்ல மாத்தியாச்சு. இப்ப நீங்க ஆஸ்திரேலியால சொத்து வாங்குறீங்க, வெளிநாட்டுகள்லாம் சொத்து வாங்குறீங்க. இப்ப உங்களுக்கு என்னன்னா ஏன் இந்த சொத்து மதிப்பை குறைச்சி இவர் காட்டுறாருன்னா ஜீவனாம்சம் வந்து கொடுக்கணும். நீங்க அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கும் செட்டில்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா மேஜர் ஆயிட்டாங்க 2 பேருமே. அவங்க மனைவிக்கும் செட்டில்மெண்ட் கொடுங்க. அப்ப என்கிட்டே மொத்தம் 700 கோடி தான் இருக்கு அப்படின்னும் போது அந்த சொத்து மதிப்பை குறைச்சு காட்டும் போது இந்த கடன்லாம் அதுல கழிச்சுக்கலாம்ல. ஜேசன் சஞ்சய்க்கு அவர் என்ன கணக்கு அமைச்சிருக்கா அதை கழிச்சுப்பாரு அவர் கொடுக்குற செட்டில்மெண்ட்ல. திவ்யா சாஷாக்கு வந்து அந்த அவர் கொடுக்குற செட்டில்மெண்ட்ல குறைச்சிப்பாரு, அவங்க மனைவிக்கு வந்து கொடுக்குற செட்டில்மெண்ட்ல வந்து குறைச்சிப்பாரு. இதெல்லாம் கூட அவருக்கு பாசம் இல்லையா சார்? பாசம் இல்ல சார், எல்லாமே வேஷம் சார். அதான் சொல்றேன், கடந்த 25 ஆண்டுகளாக திட்டமிட்டு இவர் பேர்லயே சொத்துக்களை வந்து வாங்கி குவிச்சிருக்காரு சார். முன்னாடி தெரிஞ்சிருக்கு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு சார். நான் தான் சொல்றேன், குருவி படத்துல இருந்தே இவங்களுக்கு 2 பேருக்குமான திருமணத்துக்கு மீறிய உறவு இருக்கு சார், திரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும். அது கில்லி படத்துல வந்து ஆரம்பிச்சது. கில்லி படம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து 2005 அந்த படம் வந்தது. ஸோ இப்போ நீங்க பாத்துங்க 2005னா எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு பாருங்க. ஸோ அப்பத்துல இருந்தே இவர் வந்து திட்டமிடல் தான் இருக்கு. ஊதாரித்தனமான வாழ்க்கை தான் சார் இவர் அப்பத்துல இருந்தே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால குடும்பத்து மேல ஒரு பற்றோ குழந்தைங்க மேல ஒரு பாசமோ வந்து கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதர் தான் தமிழ்நாட்டு மக்கள்லாம் நான் வந்து என் அக்காவா நினைக்கிறேன், அம்மாவா நினைக்கிறேன், என் சகோதரர்களா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளபடியே நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னே நமக்கு வந்து தெரியல. சொத்துக்கள்லாம் வந்து ஆஸ்திரேலியா நீங்க சொல்ற மாதிரி வந்து திரிஷா பேர்ல வாங்கியிருக்காருன்னா அடுத்து என்ன பிளான் பண்றாங்க? இவங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், இவருக்கு நல்லாவே தெரியும் எலெக்ஷன்ல வந்து 100% தோல்வி. ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் கேம்பெயினிங்கும் வந்து போக மாட்டேன்றாரு, யாரையும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேட்பாளர்கள் வந்து அறிமுகம் பண்ண மாட்டேன்றாரு, ஆன்லைன் கேம்பெயின் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா போக முடியாது சார், உள்ளபடியே அவர் வந்து ஒரு நாளைக்கு 10 தொகுதி போக ஆரம்பிச்சா கூட எலெக்ஷனே முடிஞ்சிடும். அந்த மாதிரி எந்த விதமான திட்டமிடலும் அவங்க கிடையாது. ஏன்னா ஆதவர்ஜுனா தான் வந்து சொன்னாரு, கோட் ஆஃப் கான்டாக்ட் மட்டும் பாத்துங்க, எங்க தலைவர் அப்படியே அறுத்து தள்ளி வரும். 15 நாள் திரிஷா கூட வந்து இவர் மும்பை வந்து போயிட்டார். அது கூட என்னன்னா ஒரு பணம் செட்டில்மெண்ட்டுக்காக தான். பிஜேபி கிட்ட ஒரு பெரிய தொகை வந்து பேசி வெறும் 500 கோடி மட்டும் தான் அட்வான்ஸ் கொடுத்திருந்தாங்க, மீதி பேலன்ஸ் தொகை இருந்தது. அதை வாங்கறதுக்காக மும்பை போயிட்டார். அட்லி மனைவியோட என்ன டீலிங் அது 500 கோடின்றீங்க? இவரே கட்சியை ஆரம்பிக்கிறார் சார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிஜேபி வந்து இவரை அப்ரோச் பண்றாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் நாங்கள் அப்ரோச் பண்ணோம், அவர் வந்து பின் வாங்கிட்டாரு. எங்களுக்கு இங்கே திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் வந்து ஒழிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா வந்து கடுமையாக வந்து மோடி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்த டைம், மோடியா லேடியான்னு கேட்குற அந்த காலகட்டங்களில் அவங்க சம்டைம்ஸ் வந்து அவங்களோட இணக்கமாக வந்தாங்க. மாநில நலன் குறித்து அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. அப்படிதான் இந்த உதயமின் திட்டம், நீட்டு இதெல்லாம் அந்த அம்மா வந்து எதிர்த்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து இவர் எடப்பாடி வந்து சைன் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 2 கட்சிகளும் வந்து ஒழிக்கணும், பர்டிகுலரா திமுக ஒழிக்கிறதுக்கு அசைன்மெண்ட். ரஜினிகாந்த் வரமாட்டேன்னு சொல்லலாம். அப்ப யாரு அடுத்தது உச்சபட்ச நட்சத்திரம் இருக்காங்கன்னா விஜய் தான் இருந்தார். ஒருவேளை விஜய் இடத்துல வேற யாரும் இருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் டீல் பேசுனவங்க தான் பிஜேபி. அப்ப இவர் பேசும்போது இவர் ஒரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் 10 ஆண்டுகள் எனக்கு வந்து சினிமா கேரியர் இருக்குங்க அப்படின்னும் போது, சரி 10 ஆண்டு நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னா அவர் இவர் ஒரு தொகை சொல்றாரு. இந்த மீட்டிங்கை யாரு ஆர்கனைஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா திரிஷா, விஜய், இன்னொரு முக்கியமான பிஜேபியோட தேசிய தலைவர், அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த டீல் வந்து பேசுறாங்க. பேசும்போது இவருக்கு வந்து பெரிய தொகை பேசப்பட்டது. அப்போ பேசின தொகை வந்து 2500 கோடி ரூபாய் வந்து பேசப்பட்டது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக அவர் வந்து
நான் சொல்றது ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ஒரு 3 வருஷம் முன்னாடியே, இப்போதுலேருந்து 10 வருஷம்னு வச்சுக்கலாம், நீங்கள் 10 வருஷம் முன்னாடியே இந்த டீல் வந்து பேசப்பட்டது. 500 கோடி ரூபா அப்பயே வாங்கிட்டாரு இவர், அட்வான்ஸ் வந்து வாங்கியாச்சு. அந்த மீதி தொகை 2000 கோடி ரூபா இப்போதான் சமீபத்தில் அந்த இவர் வந்து மும்பை பிறந்ததான் அந்த அமௌண்ட் வந்து கை மாறிச்சு. ஸோ பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு பிராமண லாபி ஏன் திரிஷா வச்சு இது பேசுறாங்கன்னா, அங்க பேசுறவங்களும் பிராமணர், இந்த அம்மாவும் பிராமணர். ஸோ இவங்க வந்து விஜய் எல்லாம் நம்ப மாட்டாங்க. அவங்க முழுக்க இன்னைக்கு கட்சி யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் கண்ட்ரோல்லையும் விஜய் கண்ட்ரோல்லையோ ஆதவ் அர்ஜுனா கண்ட்ரோல்லையே கிடையாது. முழுக்க திரிஷாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க தான் இதெல்லாம் டிசைட் பண்ணாங்க. நாளைக்கு ஒரு வேளை வந்து திரு விஜய் அவர்களுக்கு சட்ட சிக்கல் ஏற்பட்டு அவர் வந்து நாளைக்கு ஜெயிலுக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்சியை வந்து திரிஷா வந்து வழி நடத்துவாங்க. திருமணம் அப்படிலாம் வந்து நிறைய தகவல்லாம் வந்து ஆமா, அது வந்து ஏற்கனவே வந்து ரசிகர்களே வந்து எழுதுறாங்க. ஒருத்தர் வந்து எழுதுறாரு, ட்விட்டர்ல வந்து எழுதுறாரு, திருமணம் வந்து உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொன்னேன். அதை யாரு முதல்ல வந்து லைக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திரிஷாவோட அம்மா தான் வந்து லைக் பண்றாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திரிஷாவோட இருக்காங்க. அவங்களுக்கு இவங்களோட எல்லா விதமான டிரான்சாக்ஷனு, சொத்து மதிப்பு எல்லாமே வந்து தெரியும். அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், விஜய் குடும்பம் நாசமா போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்சி நாசமா போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜயோட மொத்த சொத்துக்களும் திரிஷா பேர்லயும் திரிஷா அவங்க அம்மா பேர்லயும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுங்க, விஜயை நடு ரோட்ல விட்டுருவாங்க. பிச்சைக்கார மாதிரி ரோட்ல விஜய் அலைய போறாருன்னு மட்டும் நீங்க பாருங்க. இந்த குடும்பத்தோட சாபம்லாம் வந்து சும்மா விடுது. பிள்ளைகளோட சாபமும் அப்பா அம்மாவோட சாபம், மனைவியோட சாபம்லாம் எவனையும் வந்து சும்மாலாம் விட்டதில்லை. எவ்வளோ பேர் இருக்காங்க சார், எவ்வளோ டைவர்ஸ் எல்லாம் நடக்குது. குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்துக்கு என்ன சேரணுமோ அதை கொடுத்துட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான விஜய் செய்யறதை விட்டுட்டு குறைஞ்சபட்சம் தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு இப்பயாவது ஒரு வந்து உண்மையா இருந்து, இப்ப இந்த நிறைய வேட்பாளர்கள் மேல அதிர்த்து இருக்கு. கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்க, கஞ்சா கடத்தினவன், ஒருத்தன் ஜாமீன்ல வரான் சார், கஞ்சா கடத்திட்டு ஜாமீன்ல வரான் சார், அவனுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்து வச்சிருக்காருங்க. அவன் தினமும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து பண்ணணும். ஒரு நாள் அவன் கையெழுத்து போடலன்னா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, அவனை உள்ள தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் மாற்று வேட்பாளர் விஜய் அறிவிப்பாரோ நம்மளும் எதிர்பார்க்கணும். ஆனால் அதுக்கான டைமே வந்து கிடையாது. அதுக்குள்ள எலெக்ஷனே வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் வந்து தூய சக்தி, தமிழ்நாட்டையே நான் தான் தலைகீழா புரட்டி போட போறேன்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு வெகுஜன மக்களை வந்து குழப்புறத ஒரு அரசியல் செயல்பாட்டெல்லாம் நம்ம வந்து வன்மையா கண்டிக்கிறோம். இதை ஏன் நம்ம வந்து ஒரு ஊடகத்தில் உட்காந்து இவ்வளவு தூரம் பேசுறோம்னா, வெகுஜன மக்களுக்கு எதுவுமே தெரியல சார். இந்த ஊடகத்தை விட்டு நான் வெளில போய் ரோட்ல போய் இறங்கி கேட்டேன்னு வச்சுங்களேன், நான் 10 பேரை மீட் பண்ணா 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றான். அவர் யார் அந்த விஜய்? விஜய் என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு? தன்னோட அப்பா அம்மாவுக்கு எதனா பண்ணாரா? தன்னோட சொத்தை ஃபுல்லா வித்து வந்து சினிமா எடுத்தார், சொந்த படம் அவர் தான் தயாரிச்சாரு, அவரே வந்து டைரக்ஷன் பண்ணாரு, அந்த படங்கள்லாம் ஓடல, அவ்வளோ பெரிய கடலாணி ஆனாரு. அப்பா மேல நீங்க வந்து கடன் கொடுத்தன்னு சொல்லி அவர் மேல வழக்கு போட்டாரு, அம்மா மேல வழக்கு போட்டாரு. தன்னோட மனைவியை வந்து கொடுத்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாரு. பிள்ளைகளுக்கும் அது இந்த மாதிரி துரோகம் பண்றாரு. இவங்க யாருமே எனக்கு தேவையில்ல, நடிகை திரிஷா மட்டும் போதுன்னா அப்போ இத்தனை ஆண்டுகள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன சார் அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? தன்னோட சரி ஓகேப்பா, நீ வந்து குடும்பத்துக்கு தான் துரோகம் பண்ற, குறைஞ்சபட்சம் தன்னை உன்னை நம்பி நேசித்த என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த நெஞ்சில் குடியிருக்கும் வந்து அந்த ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? 41 பேர் செத்து போனாலும் பார்க்க மாட்டீங்க. இதை தாண்டி எவ்வளோ ரசிகர்கள் இறந்து போயிருக்காங்க சார். அவரோட மாநில செயலர் இருந்த ஜெய்சலன் என்னோட நண்பர் தான், அவர் இறந்து போனார். கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டு புற்றுநோயால அவதிப்பட்டு இறந்து போனார். அவருக்கு ஒரு பைசா நீங்க கொடுக்கல. திருச்சி ஆர்கே ராஜாவா இருக்கட்டும், ரவி ராஜாவா இருக்கட்டும், இப்போ வந்து பிடிஆர் அண்ணன் செல்வகுமார் இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எங்களுக்கு யாருக்குமே ₹1 இவர்கிட்ட இருந்து நாங்கள் வந்து எதுவுமே அனுபவிச்சதே கிடையாதுங்க. இப்போ சமீபத்தில் இறந்த நெல்லை சஜி, அவர் 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு வந்து கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ பெரிய திருநெல்வேலி தூத்துக்குடி பொறுப்பாளராக இருந்தார், கேரளாவுக்கும் பொறுப்பாளர் இருந்தார், விஜய் கூடவே 25 ஆண்டுகள் இருந்தார். அவர் இறந்து போன அந்த ஒரு இறப்பு கூட போய் ஒரே ஒரு ₹100 மாலை கூட விஜய் போடலங்க. இதுதான் விஜயோட உண்மையான முகம். இது தெரியாம வந்து விஜய் ரொம்ப சாஃப்டானவர், எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர், சினிமாவில் வந்து ஹீரோவா நடிச்சாரு, அதனால வந்து தரையில வந்து அவர் ஹீரோவா இருப்பான்னு சொல்லலாம். இது கட்டுக்கதைகள். இதுக்கு பின்னாடி பெரிய நிறுவனங்கள் வேலை செய்து, பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆட்கள் வேலை செஞ்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து உடைக்கிறது தான் எங்களோட முழுமையான ஒரு களப்பணியா வேலையா நாங்கள் வந்து 23ஆம் தேதி எலெக்ஷன். ஆனால் 20ஆம் தேதி விஜய் அவரோட விவாதத்து விளக்கு வர இருக்கு இல்லையா? ஸோ சங்கீதா அவர்கள் வெளிப்படையாக அந்த விவாதத்து மனுவிலே சொல்லியிருந்தாங்க, எனக்கு அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகையோட பேரை கூட நான் சேர்ப்பேன் அப்படின்னு. இதனால் வரைக்கும் நிறைய விஜய் பேசிட்டார், ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நடிகையோட வெளியில் வந்துட்டாரு. ஸோ சங்கீதா அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரும்போது இவர் உள்ளபடியே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்து ரொம்ப கௌரவமான முறையில் இந்த விவாகரத்தை அவர் வந்து சைன் பண்ணாருன்னா இவர் விட்டு விலகிறதுன்னு 3 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. குழந்தைகளும் இவர் வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்க மனைவி வேணான்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து அவங்க மேலே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அவங்கள ரொம்ப கௌரவமான முறையில் நடத்தி அவங்களுக்கு உரிய இழப்பீடுகளை கொடுத்து இவர் டைவர்ஸ் கொடுத்தாருன்னா இது ஸ்மூத்தாக முடியும். இல்லைன்னா
விஜயை பத்தின அதிர்ச்சிகரமான பல்வேறு தகவல் வந்து வெளியிடப்படும். விஜய் வந்து அவங்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாரு, குழந்தைகளை எவ்வளவு தூரம் வந்து கொடுமைப்படுத்தினாரு, இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கு. அவங்களுக்கு சொத்துக்களை வந்து அன்னைக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருந்ததுன்னு அவங்க கிட்ட டேட்டா இருக்கு. விஜய் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சிருந்தாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சிருந்தாரு, இப்ப கரண்ட்ல எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு அவங்க கிட்ட அந்த டேட்டாலாம் இருக்கு. அது உரிய முறையில் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல வந்து அவங்க வந்து பொதுவெளியில் அதை வந்து வெளியிட தயாராங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற விஜயோட இமேஜ் இவ்வளவு கொடூரமான முகமா விஜய்ன்னு சொல்லிட்டு விஜய் ஆதரித்தவர்களே இன்னைக்கு வந்து ஒரு தப்பான ஆளை நம்ம வந்து ஆதரிச்சுட்டுமேன்ற ஒரு சூழ்நிலை இங்க உருவாண்டு ஒரு சூழல் வந்து இருக்கு. இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு விஜய் தயாரா இருப்பாருன்னு தான் நானும் நம்புறேன். ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.